இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து வருகிற 13 அமாவாசைகளில் திமுகவுடைய ஆட்சி அகற்றி விடுவோம் என்று மிக துணிச்சலாக மேடையில் பேசியிருக்கிறார். அதன் பின்னணி என்ன என்பதை மக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம், இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். ஃபஸ்ட்டு தன்னுடைய முதுகை பார்க்கட்டும். இவர் ஆட்சி காலத்தில் எப்படின்னு தெரியுங்க. இப்போ இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணுறோம், பின்னாடி பண்ணிக்கலாம். 13 அமாவாசை இல்லை, 100 அமாவாசை வந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வாட்டிலாம் அவர் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அவர் அது அவர் தவறான கருத்து. அது அவரோட கருத்து. இப்போ வந்துட்டு மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அவர் அம்மாவாச்சா அப்படிதான் சொல்லுவார். ஸோ எல்லா ஆட்சிலையுமே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இன்ஸ்டண்ட்டான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு. இப்போது ஒரு தப்பானவங்க தண்டிக்கப்பட்டால் தான் தப்பு செய்கிறதுக்கு மற்றவங்க பயப்படுவாங்க இல்லைங்களா? தண்டனை தான் வந்து ஒரு சிறப்பான தீர்வு. அதுலேருந்து தப்பிச்சலானும் போது தப்புகள் வந்து அதிகமாகும் இல்லையா? சைக்காலஜிக்கலாக அதுதானே மேட்ரு. ஸோ இப்போ அவர் அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, தப்புகள் பெருகிட்டே போகும்போது என்னன்னா மக்கள் வந்து ஒரு மன விரக்தி நிலைக்கு வந்துடுவாங்க. அரசு மேலே என்னடா இப்படி இல்லை, எல்லாமே நடக்கு, நாளைக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக வெளியில் போக முடியும், நம்ம பொண்ணுங்களை எப்படி அனுப்ப முடியும், நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு எப்படி போக முடியும்? இப்போது இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, மக்கள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த மாதிரி தப்புகள் வந்து நடக்கும்போது என்ன ஆகும்? மக்களோட இயக்கம் பாதிக்கப்படும், மனநலமை பாதிக்கப்படும். பொண்ணு வெளியில் போனால் 9 மணிக்குள்ளே வரலன்னா ஒரு பயம் வரும் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அவர் இதெல்லாம் கணிச்சு தான் இப்படி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, மக்கள் வந்து ஓ அப்போ இவர் வந்து வந்தால் இதுக்கான தீர்வுகள் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. 13 அமாவாசையில் அவர் வந்து பகல் கனவு தான் காண முடியுது. ஆட்சி அகற்றுன்றதுலாம் நடக்காத ஒன்று. அவர் என்ன சொல்றாரு? மக்கள் திமுக மேல ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க, வெறுப்புல இருக்காங்க, எங்க மேல ஆதரவா இருக்காங்க. இவர் அதிருப்தியான மக்கள் அதிருப்தியான இவர் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் வந்தானே சொல்ல முடியும். இவரோட தனிப்பட்ட கருத்து தானே அது, அதிருப்தியாக இருக்காரு அப்படின்றதுக்காக. மக்கள் ஒன்றும் அதிருப்திலாம் ஒன்றும் கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி தான். ஆனா ஒரு பட்டியல் போடுறாருன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு. அவங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மட்டும் எந்த நிலைமையிலேருந்து அவர் எடுத்து பார்த்துக்கிட்டோம். நீங்க எது சொல்றீங்க? புரியுதா? பொள்ளாச்சி வழக்கே எடுத்துக்கோங்க. 12 நாள் எஃப்ஐஆர் போட்ட ஸ்பீடு எப்படி இருக்குது, ஒரே நாள் எஃப்ஐஆர் போட்ட ஸ்பீடு எப்படி இருக்குது? வேற இல்லை, சட்ட ஒழுங்கு நீங்க அடிக்கோடிட்டு காட்டுறீங்க கடந்த ஆட்சியை. இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லை, சென்னையில் ரொம்ப மோசமாக இருக்கு நிலைமை அப்படின்றது ஒப்பிடுறாரு. பல பாலியல் குற்றம் நடக்கிறதாவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எதிர்கட்சி பொதுவாக விமர்சனம் பண்ணுறதுல அதுவும் ஒன்று. எடப்பாடியோட ஒரு விமர்சனம் தானே? ஆமாம், விமர்சனம் தான் இது. இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கும் சில பொறுப்பெல்லாம் இருக்குன்னு நீங்கள் அப்படி கடந்து போக முடியாது. அவருக்குன்னு எவ்வளோ பொறுப்பு இருக்கு. இருக்கு. மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்கு. முதல் பிரச்சனையில் கனிம வள பிரச்சனை இருக்குது, அதுவும் ஒரு மக்கள் பிரச்சனை தானே. இவர் ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை. இவர் என்ன சட்ட ஒழுங்கு என்ன நம்ம இவர் கையாண்டார்? பொதுமக்களை பார்த்து டிவியை பார்த்துனா நியூஸ் சொல்கிறவர் உள்துறையை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவர். அன்னைக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனையில் இவருடைய அறிக்கை எப்படி இருந்தது? 13 அமாவாசை கிடையாது, 100 அமாவாசை வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? அவர் எதிர்கட்சி தலைவர்ல, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன பண்ணாரு? எல்லாருமே எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன பண்ணாங்க? என்னோட கேள்வி அதுதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன குறை இருக்குது, அந்த குறைய சொல்லு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில்ன்றாங்க. அவங்க ஆட்சியில் கரெக்டாக இருந்ததா? அவங்க ஆட்சியில் கரெக்டாக இருந்ததா சட்ட ஒழுங்கு? இல்லையே. என்ன குற்றச்சாட்டை வைப்பீங்க அவங்க ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது? அவங்க ஆட்சியிலேருந்து தான் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. நிறைய பாலியல் பலாத்காரம் நடந்தது, கொலை நடந்தது, திருட்டு நடந்தது, எல்லாமே தான் நடந்தது. அதுக்கேற்ற சொல்யூஷனை கமிஷனர் மூலியமாக கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு தானே இருக்குது. எடுக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்துகிட்டு தானே இருக்காங்க. அதனால எதுவுமே இல்லை. அந்த பொள்ளாச்சியில் 200 பெண்களை இது பண்ணது வந்து அதிமுக ஆட்சியில் தான். அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க? அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? அதுக்கு என்ன பதில் இருக்குது? ஆனால் திருப்பி யார் சார்னு கேட்குறாரு. யார் சார்னா நீ உனக்கு தெரியல யார் சார், நீ சொல்ல யார் சார்னு. நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், நீ சொல்லு யார் சார்னு. நீ சொல்லு, உங்களுக்கு தான் யார் சார்னு தெரியும், அந்த சாரை நீயே சொல்லுப்பா. தளபதி கிட்ட எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. தளபதி நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க கேளுங்க. உங்களுக்கே தெரியல அந்த சாரு
சும்மா யார் சார்னா சாரை இட்டுன்னு வந்து கையோட நிப்பாட்டினீங்கன்னா அதுக்கேற்ற நடவடிக்கை தளபதி கொடுப்பாரு. அப்படி குற்றவாளியை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டினா நீங்க அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை நம்பா. எடுத்துருவீங்களா தைரியமா? கண்டிப்பா துணிச்சல் இருக்கா முதலமைச்சர்? கண்டிப்பாலுமே தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லா சிறப்பாக நடத்துறாரு ஆட்சியை. ஏதோ ஏதோ அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன், நான் விடுதலை சிறுத்தையுடைய 108வது வட்ட செயலாளர். என் பேர் மாறன். இந்த எங்களுடைய கூட்டணி திமுக, விடுதலை சிறுத்தை, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ரொம்ப வலுவான கூட்டணி. அவர் நினச்சி கூட பார்க்க முடியாது. அடுத்த வாட்டிலாம் அவர் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அவர் ஒன்றுமே வரமாட்டார். எங்கள் கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. ஆனா ஒரு துணிச்சலா பேசுறாரு, கூட்டணி உடைச்சிருவாரோ, ஏதோ விசிகா இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது. அவர் பேசுறதுல ஒன்றுமே கிடையாது. அவர் வாய்ப்பே கிடையாது. இல்ல விசிகாவை இந்த பக்கம் கொண்டு வந்து அதிமுக கூட்டணி சேர்க்கறதுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, தெரியுமா? அது உண்மையா? அதெல்லாம் கிடையாது. அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ விஜயகாந்த் அதெல்லாம் எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் நாங்கள் போக மாட்டோம். எப்போவுமே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் அலைன்ஸ் இருப்போம்னு சொல்லி வருகின்ற தேர்தல் 2026 வலுவான கூட்டணி அமையும். திமுக தான் அடுத்த இதுவும் வரும். அது அவர் தவறான கருத்து. அப்படிலாம் முடியாது. அவர் பலம் வாய்ந்த கட்சியும் கிடையாது எடப்பாடி. ஏன்னா ஏற்கனவே உருவாக்கணும் கட்சியில தான் இவர் போய் உக்காந்துருக்காரு. அதை யோசிக்கணும் நம்ம. அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாருன்னா அவரோட பேச்சை நம்ம கேட்கலாம். இது எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. அது ஜெயலலிதா ஸ்டாண்ட் பண்ணாங்க. நடுவில் உடல்நிலை காரணனால இவர் என்ன நடந்ததோ கோளாறு, அதில் ஒரு முதல்வர் ஆகிட்டார். கோலாறுல முதல்வர் எப்படி சொல்றீங்க? அவர் திறமை கிடைச்ச அங்கீகாரம் தானே? இல்லையா? அப்படின்னு பார்க்க முடியாது. அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா உருவாக்கின முதல்வர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான், இபிஎஸ் கிடையாது. அவங்க இறந்துட்ட பிறகு இவங்களுக்குள்ள ஒரு கோளாறுல இபிஎஸ் வந்துட்டார். மக்களால் தேர்ந்தெடுத்தவர் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுத்த கட்சி அவனாக இருக்கலாம் அந்த டைமில், ஆனால் தலைவர் இவர் கிடையாது. 13 அமாவாசை அதை சொல்கிறீங்களா? அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் கலைஞர் காலத்திலே இந்த ஆட்சி அழிச்சிருக்கணும். அவர் ஒன்று காமராஜர் கிடையாது. அவரும் அநியாய அக்கிரமெல்லாம் பண்ணி ஊழலில் மாட்டிக்கின்னு அப்படி வாழ்ந்தவர் தான். அதையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சட்ட ஒழுங்குலாம் எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு பரவாயில்லண்ணா, நல்லா இருக்கு. நல்லா அரசு திட்டங்கள்லாம் பரவாயில்ல. என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என் திட்டம்னா இப்போ பஸ்ஸு, இலவச பஸ். இலவச பஸ்ஸு, ஹாஸ்பிட்டலில் கூட கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம். நிறைய செஞ்சிருக்காங்க. ஆமாம் செஞ்சு. ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் சரியில்லைன்றாரு. அது யாரும் இருந்தால் அப்படி தான் பேச்சு வார்த்தை தான் வரும். அவங்க இருந்தாங்கன்னா நம்ம பேசணும், இவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேசணும். அது அவரோட கருத்து. ஆனால் இப்போ மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா டிஎம்கேவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஆமாம், சரிங்களா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை ஆமாம் நிறைய இவரே நடந்துட்டு சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றாரு. ஆமாம், இப்போ எங்கே பார்த்தாலும் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. நிறைய கொலை எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதனால் மக்கள் ஒரு பெரும்பாலும் டிஎம்கே மேலே ரொம்ப எகென்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ 2026 எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக டிஎம்கே எகென்ஸ்டாக தான் இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். அவங்க கட்சியை சார்ந்த ஒரு ஆசை, இவங்க கட்சியை சார்ந்த ஆசை. இல்ல திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு எதிர்கட்சி தலைவர், அது உண்மையா? அது அதான் அவங்க சொந்த கருத்து. எதுவுமே மக்கள் கருத்து கிடையாது. சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? அப்ப சட்ட ஒழுங்கு அப்ப சரியா இருக்கா? அது அவரு தான் கேட்கணும். நீங்க மக்களை எப்படி பாக்குறீங்க? வாக்களிக்கக்கூடிய குடிமகனா மக்களை என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதோ அதை தான் எதிர்பார்க்க முடியும். ஆப்வியஸாக ஒரு மாற்றம்னு தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க? ஆட்சியை மாற்றுவாங்க. அது என்ன 13 அமாவாசைன்னு கணக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ இன்னும் 2026 வரப்போகுது இல்லைங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை தான். இன்னும் 13 மாதம் தான் அவங்க ஆட்சி இருக்குது. அதை தான் அவர் 13 அமாவாசைன்றாரு. ஸோ 13 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் வரும், அப்போ மாறிடும்ன்றாரு. இல்ல உண்மையாகவே மிகப்பெரிய அதிருப்தி இந்த ஆட்சி மேல இருக்கு அப்படின்னு நீங்க சுட்டி காட்டினா எந்த அதிர்ச்சி சுட்டி காட்டுவீங்க? இது ரொம்ப என்னோட ஒரே ஒரு ஓப்பனான விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே யாருமே நல்லவங்களும் கிடையாது, யாருமே கெட்டவங்களும் கிடையாது. ஓகேங்களா? முதல்ல நம்மளை நம்ம பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு சுய ஒழுக்கத்தோடு இருக்கோம், சுய கட்டுப்பாடோடு இருக்கோம், சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோம், அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோன்னு. இது ஒவ்வொரு மனுஷனாக மாறினாதான். சும்மா ஆட்சியை மேலெலாம் குறை சொல்லக்கூடாது. இவன் போனால் அவன் வந்தால் நல்லா செய்வான், அவன் போனால் இவன் வந்தால் நல்லா செய்வான். இதெல்லாம் அப்போ நீ என்னத்துக்கு இருக்க? நீ ஆட்சியில் ஒரு அங்கம். முதல்ல நீ சரியாயிரு, நீ திறமையாரு, நீ வீரனாரு. உன் வீட்டு பொண்ணை உன் கண்ணுமணி ஒருத்தன் இம்சப்படுத்தினா முதல்ல தட்டி கேட்க வேண்டியது நீ தான். போலீஸ் வரலன்னு சொல்லிட்டு போலீஸ் மேலே பழிய போடுறது, போலீஸ் ஆட்சிக்காரன் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்சி மேலே பழிய போடுறது, நான் எல்லா ஆட்சிக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன். நீ ஒழுக்கமாக இரு,
எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி சரியா இருந்தா அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஃபஸ்ட்டு தன்னுடைய முதுகை பார்க்கட்டும் அவர். இவர் ஆட்சி காலத்தில் எப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணுறலாம், பின்னாடி பண்ணிக்கலாம். இல்ல நிஜமா இந்த ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதன் அடிப்படை, என்னென்ன திட்டங்கள் அடிப்படையில்? மகளிருக்கு இலவச பேருந்து விட்டுருக்காரு. படிக்கிற பசங்களாம் மாதந்தோறும் 1000 ரூபாய் தர்றாரு. மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. ஆமாம், காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி. அப்போ இவரோடது விமர்சனம் தானே? எடப்பாடி விமர்சனம் தான். எதிர்கட்சின்ற முறையில் அவர் விமர்சனம் பண்ணுறாரு. எதிர்கட்சின்னு ஒன்று காமிக்கணும்ல, நம்மளாம் களத்தில் இருக்குன்னு. இவர் இந்த விமர்சனம் பண்ணலாம் கூட எதிர்கட்சி நாட்டில் இருக்கிறதா ஒன்றும் தெரியாது இல்லை. இப்போ உறுதியா 13 அமாவாசையில தூக்கிடுவோம்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்றிய அரசோட மறைமுக ஒப்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மெகா கூட்டணி அமைப்பாரா விஜயோட? விஜயோட கூட்டணி அமைக்கிறதுல வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது. ஆனால் ஒருவேளை இவர் மறுபடியும் பிஜேபி கூட கை கோக்கலான்ற எண்ணத்தை சொல்லிடலாம். எதன் அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க எப்படி வாக்காளராக எப்படி கரெக்டாக கணிக்கிறீங்க நீங்க? அதாவது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசை எதிர்க்கிற வேகம் ஒன்றிய அரசுக்கிட்ட காணுமே. நீங்களும் ஒன்றிய அரசுன்றீங்க. ஆமாம், ஒன்றிய அரசு தானே, மத்திய அரசுன்றாங்க. அப்படி அதுலேயும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சுது. நாங்கள் ஒன்றிய அரசுன்றப்போ அவங்க மத்திய அரசுன்றப்போ பார்த்துக்குங்க. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1008 பேர் உள்ளே வந்தாலும், நீ யார் கூட கூட்டணி வச்சாலும், அதிமுக விஜய் கூட போனாலும், பிஜேபி கூட போனாலும், யார் கூட வந்தாலும் மீண்டும் ஸ்டாலின் தான். ஆனாலும் என்ன சொல்றாரு அவரு, குறிப்பா மக்களுக்கு இந்த ஆட்சி மேல வெறுப்பு வந்துடுச்சு, இந்த ஆட்சி எப்போ முடியும்னு எதிர்பார்க்கறாங்க. வெறுப்பு வந்துச்சுன்னு மக்கள் சொன்னாங்களாமா? மக்கள் ஒருத்தவங்களா போய் சொல்லினுங்கிறாங்களா, எனக்கு வெறுப்பு வந்துருச்சு, எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. முந்தா நேற்று கூட சட்டத்துறை மாநாடு நடந்தது. எவ்வளோ ஜனம் வந்தது, அதில் எத்தனை கணக்கான மாவட்டத்திலேருந்து எவ்வளோ ஜனங்கள், எவ்வளோ அட்வொகேட்ஸ் வந்தாங்க. அவங்களாம் வெறுத்து வந்தாங்களா, வெறுக்காமல் வந்தாங்களா? எல்லா உரிமையோடு தானே வந்தாங்க. சொல்கிறவன் சொல்லின்னு இருப்பான். 1000 ரூபாய் தராரு லேடிஸுக்கு, ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறாரு. எவ்வளோ நல்ல திட்டம், காலை உணவு பசங்களுக்கு படிக்கிறதுக்கான கல்லூரி அந்த சேவை அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிறாரு. எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி ஆட்சி சிறந்த ஆட்சி. மீண்டும் தளபதி 2026 மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ஆட்சி தான் திருப்பியும் மலரும். அது விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, அதிமுகவில் யார் வந்தாலும் சரி, கூட்டணி வச்சா கூட சரி, திராவிட கழகம் சோலோவா நின்று ஜெயிச்சுக்காது. 13 அமாவாசை இல்லை, 100 அமாவாசை வந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில்னு பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். அது எப்படி பார்க்கலாம்? சட்டம் ஒழுங்கு அவர் ஆட்சியில் எல்லார் ஆட்சியிலும் அங்கங்கே ஒன்று நடக்கிறது தான். சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னா, இப்போ கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. அது எங்கேயோ ஒன்று இடத்துல நடக்கிறது தான். அதெல்லாம் போயிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அங்கே எங்கே நடக்கிறது தான். இப்போ பீகாரில் எடுத்துக்கோங்க, டெல்லியில் எடுத்துங்க, மும்பையில் எடுத்துங்க, எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அதனால சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அதான் பிடிச்சிருக்காங்க. அவர் வண்டி தான் இருக்கிறார். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் அவர் வண்டி தான். அவரும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கூட நம்ம சட்டசபையிலே அறிவிச்சுக்கிறாரு தலைவர். குறிப்பா இந்த 13 அமாவாசையில தூக்கிடுவோன்றாங்களா, அது என்ன கணக்குன்னு எப்படி பார்க்கணும்? அவர் அமாவாசை அப்படிதான் சொல்லுவாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அமாவாசைன்றீங்க நீங்க? அவர் முகத்தை பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் முகத்தை பாருங்க. அமாவாசை முகம் மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் அமாவாசைன்னு அவர் சொல்லிக்கிறாரு. இந்த ஆட்சி எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க நிஜமா? ரொம்ப சிறப்பா இருக்கு சார். இப்போ என்ன சொல்றாங்க, அந்த 1000 ரூபாய் கொடுக்கல, அதை பத்தி கொஞ்சம் இஷ்யூவா பேசுறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கல, பொங்கல் நிதி கிடையாது. ஃபர்ஸ்ட் நிதி கிடையாது. நிதி இருந்தா கண்டிப்பா கொடுத்து தான் இருப்பாங்க. கண்டிப்பா வர இதுல கண்டிப்பா கொடுப்பாங்க. நிதி கிடையாது. இப்போ மேல மேல கடன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? நிதி இருந்தா கண்டிப்பா கொடுத்ததான். அவர் ஆட்சியா இருந்தாலும் சரி, வேற எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, நிதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்லாம் கொடுக்கல, 5000 கொடுத்தாங்க. எவ்வளோ 6000 கொடுத்தாரு தலைவர். 6000 கொடுத்தாரு. கொடுத்துட்டு தான் வராங்க. இந்த தடவை தான் அந்த பொங்கலுக்கு நிதி இல்லாத பற்றாக்குறையினால அது கொடுக்க முடியல, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது மக்கள் புரிஞ்சுட்டு ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா சார், கொஞ்சம் தான் அந்த கோபம் இருக்குதான். மக்கள்கிட்ட கோபம் இருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவங்க வர போற பாருங்களேன், நீங்க 2026 பார்க்க தானே போறீங்க. ஒரு தொகுதி கூட வரமாட்டாங்க. இப்போனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. அது கூட கிடையாது, 0 தான். பாருங்க, 234 தொகுதியா எங்க கூட்டணி தான் வின் பண்ணும்.
இங்கே காமராஜர் வாழ்ந்த இடம், அப்படியாப்பட்ட இடத்தையே நம்ம தான் அவர் தோகடிச்சு மன உளைச்சலே இறந்தார். அது எதுக்காகனா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதுனால தான் காமராஜர் இறந்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ அவங்க காங்கிரஸ் எதிர்த்தாங்க டிஎம்கே கட்சி. இனி காங்கிரஸ் கூட கூட்டணி நிற்கிறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சும் அவங்கள தான் நம்ம வர வைக்கணும். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. குறிப்பா திமுக ஆட்சியில, அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசியிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம யூடியூப்ல நிறைய விஷயம் பார்க்குறோம். எல்லா விஷயமும் அவங்க கண்ணுக்கு போகுது தான். அப்படியா? ஆமாம். இதுக்கு முன்னாடின்னா யூடியூப் எந்த சேனலும் கிடையாது. அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு மீடியா சொல்லும், சில வீடியோ இருக்கும் காட்டுவாங்க. இப்போ வீடியோ கொண்டு நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம் எல்லாருமே. அப்போ அவங்களும் பார்ப்பாங்களே அந்த நிகழ்ச்சிகளை. நம்ம சொல்லணும்ல, அவங்களே திருத்திக்கணும். அதை மாநாடு போட்டாங்க, இவ்வளோ சட்டத்துறை மாநாடு, இவ்வளோ வக்கீலுங்க இருக்குது, இருந்தும் அங்கே தவறுகள் நடந்து தான் இருக்கு. அது காரணம் அரசியல்வாதி சொல்லக்கூடாது, மக்களாகிய நம்ம தான் அந்த தவறை செய்கிறோம். நல்லவன் வந்தானா அவனுக்கு ஓட்டு போடுறது கிடையாது, கெட்டவன் வந்தானா 2 பேர். அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் 2 கை தூக்குவாங்க, ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே. ஆனா இவ்வளவு துணிச்சலா பேசுறாரு எடப்பாடி, ஆட்சி அகற்றிடுவோம், ஏதாவது திட்டம் வச்சிருக்காரோ, ஏதாவது கூட்டணி அமைச்சிருவாரோ? ஒரு தலைவர்னா துணிச்சலாக பேசணும், நடக்குதோ நடக்கலையோ. அப்படி தானே எல்லாரும் பேசுகிறாங்க. நீ இருக்கிற எல்லா தலைவரும் பாருங்கள். ராமதாஸும் பயங்கரமாக பேசுவார், ஆனால் அவர் இது வரைக்கும் முதல்வர் ஆகிறாரா? கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவும் பேசுவார், ஆனது கிடையாது. புரியுதுங்களா? பேசுறதுனால அவர் பயந்து பேசிட்டாருன்னா அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க. அதனால இருக்குதோ இல்லையோ தைரியமாக பேசிடலாம், அதுதான் அவங்களோட கருத்து. அப்ப எடப்பாடியோட கருத்து வரவேற்கத்தக்கதா? நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கா? அப்படி நடக்காது சார். நடக்கணும்னா காமராஜர் முடிஞ்சோன்னா அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் வந்தார். இல்லை இவன் கெட்டவன் அப்படின்னு எம்ஜிஆர் உருவாக்கணும். எம்ஜிஆர் நல்லது செஞ்சார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா. அப்போ வேற ஆள் தானே வந்திருக்கணும். அவர் சொல்கிற கருத்தை பார்த்தா நல்லவங்க, இது நல்லவங்க தான் இங்கே ஆட்சி அமைக்கணும்னா வேற ஆள் வந்திருக்கணும். மறுபடியும் டிஎம்கே வந்திருக்கவே கூடாது. வந்திருக்கிறாங்கன்னா மக்கள் ஏனத்தானம் தாங்கிறாங்க. இப்போல மீடியா டைமில் பேசும்போது ஒன்றா பயபக்தியாக பேசுவாங்களே தவிர நிஜத்தில் ஓட்டு போட மாட்டான். ஒரு சுயேட்சையாக நின்னா கூட அவன் ஜெயிக்க முடியாது. என் ஊருக்கு நான் ஏன் மற்ற அரசியல்வாதி கேட்டு செய்யணும், நானே இறங்கி என் ஊருக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எவன் இறங்கினாலும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். புரியுதுங்களா? இப்படி தான் இருக்குது தமிழ்நாடு. ஏன் இப்படி சீரழிஞ்சு போகுதுன்னா நல்லவனை நம்ம தான் உருவாக்க மாட்டோம். நன்றிண்ணா, நன்றி. ஆமாம், இதுதான் நடக்குது ஐயா. இப்போ நீங்கள் அரசியல் மாரி தான் சினிமாவும். இப்போ விஜய் படம் எடுத்துங்க, அஜித் படம் எடுத்துங்க, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லையோ, ஆனால் இவ்வளோ கோடி வசூல். காரணம் என்னன்னா அவனுக்கு பின்னாடி இவ்வளோ ரசிகர் இருக்கிறான். அது போல தான் கட்சியும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கோ, டிஎம்கே கிட்ட இவ்வளோ கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல கொஞ்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால் இவர் எப்போ நின்னாலும் இவங்க ஜெயிச்சுனே தான் இருப்பாங்க. தொண்டர்கள் அங்கே அதிகமாகறாங்க. புரியுதுங்களா? நல்ல படம் எடுத்தால் கூட ஏன் ஓட மாட்டேது, விஜய் படம் ஓடுதுன்னா அவ்வளோ ரசிகர் இருக்கிறான். அதனால தான் அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் சில பேர் எடப்பாடி பழனிசாமி அமாவாசைன்றாங்களே, அந்த அமைதிப்படையை ஒப்பிட்டு, அது உண்மையானது? அதுதான் காரணம். அதில் சத்யராஜ் நடிச்சு அவர் டேலண்ட்டில் வருவார். இவரும் ரொம்ப காலம் நடித்து வந்தார். ஆனால் அதிர்ஷ்டம் அந்த டைமில் அவர் கூடிச்சு அழகாக உக்காந்துட்டார். இவர் உண்மையான விசுவாசினா சசிகலா சைடு தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் உருவாக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உருவாக்கணும்லாம் 1 சீட்டு 2 சீட்டுக்கு தான் ஏங்கி நிற்கிறாங்க இன்னும் காலங்காலமாக. இவராக தனிச்சு நின்று இவர் ஒரு அமைச்சராகி இவர் ஒரு கட்சி உருவாக்கி அதில் சிஎம் ஆகியிருந்தாருன்னா அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஃப்ரீயாக வந்தது எவ்வளோ வேணால் டைலாக் பேசலாம், அவ்வளோதான். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சின்ற முறையில் ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு பதிலை வச்சுன்னு தான் இருக்கணும். தப்பாக நீங்கள் சுதந்திரின்னா வேஸ்ட்டு அப்படின்னு அவனுங்களுக்குள்ள அச்சுக்கின்னு வேறு தலைவரை உற்பத்தி பண்ணதுக்கு பிளான் பண்ணும். அதனால் ஆனஸ்ட்டாக அவர் பதில் எவ்வளோ ஒன்றும் விடலாம். ஆனால் அது நடக்குமான்னா நடக்காது. நடக்கணும்னா காமராஜர் முடிஞ்ச பிறகு நடந்திருக்கணும். இவ்வளோ காலம் கொண்டு வந்துலாம் இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக யார் வந்தாலும் பாதி ஓட்டு போகுமே தவிர அவங்க முதல்வர் ஆக முடியாது. எம்ஜிஆர் மாரி காந்தி காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ என்னை கூப்பிட்டானா நல்லவன் தான் என்னை கூப்பிட்றான். இப்போ கூப்பிட்டானா நல்லவன் யாரும் ஓட்டெல்லாம் போட்டது கிடையாது. லீவ் டைமு இவனும் இல்லை, அவன் போட்டாலும் அவன் ஓட்டை திருடி அவன் முதல்வராக உட்கார போகிறான். அவன் புள்ள பேர புள்ள இப்படி தான் போகுது. இப்போ எடப்பாடி வர்றாருன்னா மக்களுக்காக செய்ய மாட்டான். கொஞ்சம் காலம் போட்டுமே 2 முறை ஆட்சி அமைக்கிட்டான், அவங்க புள்ள பேரன் யாருன்னா வருவான், மறைமுகமாக வர வச்சு நிற்க வைப்பான். அந்த அரசியலே நீ நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களோட சொந்தக்காரன் எதனா ஒரு போஸ்டிங்கில் இருப்பான். வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டானு.
ஏன்னா அப்போ தான் இவர் குடும்ப அரசியலை எதிர்த்து பேசின்னு இருக்க முடியும். இங்கே எல்லாருமே தான் பண்ணுறாங்க. வைகோ ஸ்ட்ராங்கன்னா அவர் பையனை வர வச்சிட்டாரு. புரியுதுங்களா? எல்லாரும் நிற்கிறதா தான். அவங்க பணத்தை சேஃப்டி பண்ணணும்னா அரசியல் இருக்கிறாங்க. எவனும் தொண்டு சேர்த்துக்கோ செய்யும், அந்த தலைவரும் கிடையாது. ஒருவேளை இப்போ திமுக 2026 தேர்தலில் அகற்றப்பட்டால் மீண்டும் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஏடிஎம்கே வந்துட்டு விஜய் கூட கூட்டணி வச்சா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு உண்டா கூட்டணி வைக்க? கண்டிப்பாக. அது வந்துட்டு அவங்க தான் முடிவு பண்ணணும். யார்? விஜயும் எடப்பாடி பழனிசாமி அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். ஒரு ஒன்றிய அரசோடு ஏதாவது கூட்டணியில் இருப்பாரோ வாய்ப்பு உண்டா? மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி இருக்க வாய்ப்பு உண்டா எடப்பாடி? அது என்னன்னு தெரியல சார், எனக்கு ஐடியா. ஆனால் இவ்வளோ துணிச்சலாக பேசுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவ்வளோ போல்ட்டாக நாங்கள் கண்டிப்பாக அகற்றிடுவோன்றாரு. ஏன்னா இப்போ டிஎம்கே மேலே உள்ள மக்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.